நினைவுபடுவதாக. 2 கொரிந்தியர்ல 10வது அதிகாரம் 4வது வசனத்தை சத்தத்தோடு உயர்த்தி வாசிப்போமாக. போதும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கடைசி நாட்களிலே உள்ளதான நம்ம போர் யுத்தம், எப்படியெல்லாம் யுத்தங்கள் நடக்கிறது என்றெல்லாம் பல காரியங்களை குறித்து சில காரியங்கள் நாம் தியானித்தோம். இன்றைய நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்றால் அரண்கள். என்னது? அரண்கள். அதான் சொல்லப்பட்ட அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு என்னவா இருக்கிறதா? தேவ பலம். ஆமென். அல்லேலூயா. அரண்களை சத்தமா சொல்ல, அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலம். ஆமென். அல்லேலூயா. அப்ப நாம் எந்த அரண்களை நாம் நிர்மூலமாக்க போகிறோம்? ஆமென். அரண்கள் எது? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏனென்றால் பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அதாவது வாசிப்போரும் அந்த வசனத்தை, எங்கள் போராயுதங்கள் ஏற்றவைகளாக இராமல் நிர்மூலமாக்கத்தக்கதற்கு தேவ பலம் என்றால் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு அன்று சொன்னேன், மாமிசீகமான யுத்தம் அல்ல, நமக்கு மனிதர்களோடு அல்ல. ஆமென். ஏனென்றால் பின்னதாக நின்று செயல்படுகிறவனே வேறு. ஆமென். அல்லேலூயா. பல நிலையில் நம்முடைய தேசம் உலக லெவலிலேயே அதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அல்லேலூயா. நமக்கு முன்பதாக காட்டுவது ஒரு மனிதன், ஆனால் அவன் அல்ல செய்வது. அல்லேலூயா. அவர் பின்னால் நின்று ஒருவன் அவனை என்ன செய்ய செயல்படுத்த வைக்கிறான். ஆமென். அப்போ அவைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஓகே, அங்க போறதுக்கு முன்ன அரண் எது? அரண் நம்முடைய வாழ்க்கையில் அரண் எது? இந்த அரண் எங்கே கட்டப்படுகிறது? ஸ்தோத்திரம். புரியுதுல்ல? இப்போ பாருங்க, அரண் இருக்கிறது. இப்போ காம்பவுண்ட் சுவர். இப்போ எருசலேமின் அலங்கம் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. அலங்கம் என்ன செய்யப்பட்டதாம்? இடிக்கப்பட்டது. அரண்கள் ஒரு பாதுகாவலான என்னது? கோட்டை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ நமக்கு இங்கு ஒரு காம்பவுண்ட் இருக்கிறது என்றால், கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவையற்றவைகள் ஒன்று எங்க வர முடியாது. ஆமென். அதை மீறி வருவதுதான் திருடு நம்ம சொல்லுகிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். காரணம், நமக்கு பலமான ஒரு பாதுகாவல் சுவரை நாம் என்ன செய்ய கட்டி வைத்திருக்கிறோம். இது போல அல்லேலூயா, நாம் தேவனுக்குரியவன். தேவன் நம்ம இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். ஆமென். தெரிந்து கொண்டு இதே இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை வைத்து அவருக்காக, அவர் ராஜ்யத்திற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இதுல ஆயத்தப்படுவதற்கு மிக மிக முக்கியமான பிளேஸ் தான் என்னது? இருதயம். என்னது? இருதயம், மனம், சிந்தனை மண்டலம், இவைகளெல்லாம் தொடர்புடையது. கர்த்தர். எண்ணங்கள், சிந்தனைகள், மனம், அல்லேலூயா, மனசாட்சி, இருதயம், இவைகள் எல்லாமே என்ன செய்கிறது? ஒன்றோடொன்று தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இதில் நாம் பார்க்கும்போது வேதத்தில் கர்த்தர் ஸ்தோத்திரம், அதனோட 5வது வசனத்தை வாசியுங்கள். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். என்ன புரிந்து கொள், நாம் தேவனை அறிய தாகமும் விருப்பமும் இருந்து தேவனை அறியதான் நம்மில் தேவனோடு நெருங்குகிற ஒரு அனுபவம் உண்டாகும். இயேசுவை போன்ற ஒரு சுபாவமும் சாயலும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். கிறிஸ்துவின் குணங்கள், அல்லேலூயா, நம்மில் வர வேண்டும் என்றால், ஆமென், உள்ளான நிலையில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய நம்ம இடம் கொடுக்க வேண்டும்.
கர்த்தர் நம்முடைய உள்ளான இருதயத்துக்குள் வாழ்க்கையில் சிந்தனைகள் செயல்படுவதற்கு இடம் கொடுக்காதபடி அல்லேலூயா கட்டப்படுவதுதான் என்னது? அரண்கள். ஆமென். 110 சொல்லப்பட்டிருக்கிறது, உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எங்க இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணும். இந்த இடத்தை சத்துரு என்ன செய்கிறான்? கைப்பற்றுகிறான். ஆமென். சத்துரு கைப்பற்ற பார்க்கிறான். அல்லேலூயா. அதான் சொல்றேன், பிசாசு என்ன செய்யாதிருங்கள்? இடம் கொடாதிருங்கள். ஆமென். அப்போ இடம் கொடுத்தால் இடம் பிடிப்பான். அல்லேலூயா. அப்ப இடம் கொடுக்கிறதற்கு பல சூழ்நிலை இருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்கள், அதெல்லாம் பார்க்கும்போது நான் அதெல்லாம் சொன்னேன், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் என்று அங்கு ஒரு பாயிண்ட் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனை நாம் அறிந்தால் என்ன நடக்கும்? நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் என்ன செய்கிறோம்? வளர்ந்துடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து விடுவோம். நீ வளரக்கூடாது என்பது சாத்தானுடைய திட்டம். நான் அதை நேரமா சொன்னேன், எல்லாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒரு முடமான நிலை. புரியுதா சொல்றது? நல்லா கவனிங்க. என்ன நிலை? முடம். மேற்கொண்டு வளர முடியவில்லை. எண்ணங்கள் இருக்கிறது, செயல்பட முடியவில்லை. ஆமென். யாருக்காவது இயேசுவை சொல்லணும். குடும்பத்தில் பலர் எல்லாம் நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. எப்படி ஆயிரம் சிறகையாவது ஆண்டவரிடத்துல இழுக்கணும், அதற்காக பிரயாசம் பண்ணணும் எண்ணம் இருக்கு. அந்த எண்ணத்தோட போவோம். ஆனால் என்ன செய்ய முடியல? சந்தித்து பேச, செயல்பட, போக தடை. ஆமென். அதில் மிக முக்கியமாக பயன்படுத்த ஒரு மனமடிவு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையை கிறிஸ்துவுக்குள் வளர விடாதபடி தடுக்கிறதான எண்ணங்கள். ஆமென். உன்னுடைய வாழ்க்கையில் கனி உண்டாகக்கூடாது. நீ தேவனுக்கு நினைச்சு கூட பலன் கொடுக்க கூடாது. உன்னில் இருந்து கிறிஸ்துவின் சுபாவம் நினைச்சு கூட வெளிப்படக்கூடாது. ஆமென். உன்னுடைய நடையில் பிறர் ஆச்சரியப்படுகிற கிறிஸ்துவின் தன்மைகள் வெளிப்படக்கூடாது. அல்லேலூயா. ஒரு குடும்பத்துக்குள் ஒரு மனமாய் நீ இருக்கிற நிலை உண்டாகக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. இவைகள் எல்லாவற்றையும் இல்லாமல் பண்ணுவதுதான் யாருக்கு வேலை? சாத்தான். ஆமென். சாத்தான் ஒரு தேவ பிள்ளை கிட்ட வரும்போ 2 கொம்பு வச்சு பல்லெல்லாம் நீட்டிட்டு கருத்த உருவத்தில் அவன் என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டான். ஆமென். சின்ன ஒரு எண்ணத்தை நம்ம அதில் கொண்டு உள்ள போடுவோம். என்னது? சின்ன ஒரு எண்ணம். ஆமென். இன்னும் சிலருக்கு சிறிய ஒரு வெறுப்பு, கசப்பு. சிலர் மேல் அவர்களுக்கு என்ன இருக்காது? இருதயம் ஓட்டாது. ஆமென். சிலரை பரம எதிரியாகவே நினைச்சிட்டு இருப்பாங்க. ஒருவர் பேசினாலும் இவர்கள் நினைச்ச மாட்டாங்க, பேச மாட்டாங்க. காரணம் அவர்களை குறித்த ஒரு பகைமை உணர்வு எங்கே இருக்கு? இவங்க உள்ளத்தில் இருக்கு. ஒரு நாள் ஏதாவது சொல்லியிருக்கலாம் அல்லது என்னமோ பேசியிருக்கலாம். அது சகஜம். உலகத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி, விசுவாசிகளுக்குள்ளேயும் சரி, அக்கம் பக்கம் உள்ள மக்கள் மூலமானும் சரி, நமக்கு எதிராக எப்போவுமே கள்ளப்பறக்கு ஏறுகிறத மாதிரி வார்த்தைகள் வரத்தாச்சுங்க. அல்லேலூயா. திடீர்னு நல்லா தான் இருப்போம், ஒரு கல் வந்து விழுந்த மாதிரி இருக்கு. என்னப்பா இது கல் படத்துக்கு எரிஞ்சது இன்னும் நமக்கு இருக்குது. நம்ம ரோட்லோடு போயிட்டுருப்போம், நான் வேறு யாரையோ பேசுன மாதிரி நம்மளை பேசுவாங்க. அல்லேலூயா. அவன் இருமிட்டு நிற்பான். இருமி அப்போ தான் காரை துப்பி இருப்பான். நம்ம அதில் வரும்போது அடுத்த துப்புவான். புரியுதா? நல்லா கவனிங்க. அல்லேலூயா. அது அவனுக்கு சளி பிடிச்சிருக்கு. மேக்ஸிமம் எல்லாருக்குமே என்ன தான் சளி, தோத்திரம். அது ஒரு கொரோனா. எல்லோரும் உள்ள குழக்குன்னு இருமுவாங்க. எல்லோரும் இருமிட்டு ரொம்ப இதாட்டு எப்போ பார்த்தாலும் இருமுறை சத்தம் இல்லாத வீடே இல்லை. அப்போது இருமியாச்சு. இருமுனாலும் பிரச்சனை. பார்த்தியா? என்னை பார்த்து உனக்கு சத்தம் கொடுக்காம பார்த்தியா? பார்த்தீங்களா? அவனுக்கும் என்ன வந்து இருமுனா
அவனுக்கு பாம்பு இருமிட்டான். சரி, அடுத்த காரி துப்பிட்டான். ஆனால் அந்த அம்மா வந்ததும் இந்த ஐயா வந்ததும் அவங்க என்ன செய்யலை, பார்க்கவே இல்லை, துப்பிட்டான். பார்த்தியா, என்னை பார்த்தோன்னா எப்போ பார்த்தாலும் இப்படி தான் வச்சா ஆரம்பித்தாச்சு. ஸ்தோத்திரம். இனி அந்த வெறுப்பு எங்கே இருக்கும்? உள்ளே இருக்கும். அவங்கள பார்க்கும்போதெல்லாம் இதுதான் நம்முடைய இருதயத்துக்குள் தேவனுடைய வார்த்தை கடந்து செல்லாதபடி, அல்லேலூயா, சத்துரு போடுகிற என்னது மரணாகிய தடைகள். ஆண்டவர் என்ன சொல்லுவார்? இருதயத்தில் என்ன உள்ளவர்கள்? சுத்தம் உள்ளவர்கள். அதான் நான் சொல்லுவேன், என்னுடைய இருதயத்தில் உங்களுடைய வசனத்தை என்ன செய்வது? வாய்த்து வைத்தேன். அல்லேலூயா. அப்போ இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை வைக்க வேண்டிய இடத்துல, அல்லேலூயா, சத்துரு ஒரு பகைமையை கொண்டு நுழைக்கிறான். இருதயத்தில் பிறரை நேசிக்கிறதான எண்ணம் இருக்க வேண்டிய இடத்துல, அல்லேலூயா, பிறரை வெறுக்கிற ஒரு எண்ணத்தை உள்ள கொண்டு வைக்கிறார். அல்லேலூயா. பிறரிடத்தில் உள்ளம் திறந்து அன்பாய் பேச வேண்டிய நமக்கு இருதயத்தில் அவர்களை குறித்து என்ன கொண்டு வைக்கிற? ஒரு கசப்பை கொண்டு வச்சார். இவைகள் என்ன நடக்கிறது? இவைகள் தேவனை குறித்த அறிவுக்குரியதான கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள் கடந்து வர விடாதபடி, உள்ளே நிற்க தங்க விடாதபடி தடுக்கிறது. ஏதான் பார்க்கிறோம். அல்லேலூயா. கை வைத்து அல்லேலூயா சொல்றோம். வழி எருக விழுந்த விதை. ஏன் வழி எருக விழுந்தது? பண்படுத்தப்பட்ட இடத்துல அது விழ இல்லை, போடல, பண்படுத்தவில்லை. அல்லேலூயா. ஆயத்தமாக்கப்படுத்தாத இடம் அது. அப்படியே அங்கு விழ வேண்டிய இடத்துல விழாமல் வழியருகே கடமையாய். இப்போ பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வருவாங்க. நான் சில காரியங்கள் கேள்விப்படுகிறேன். சிலர் மொபைலில் வாட்ஸ்அப் மெசேஜ் ஏதாவது காரியங்கள் கண்டிட்டு இருக்கிறது. தனக்கென்று அவர்கள் உண்டு பண்ணுகிற சாபம் அதுதான். கர்த்தருடைய சமூகத்தில் துணிகரம். நாம் யாரை சந்திக்க வந்திருக்கிறோம், யாரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்ற ஒரு அறிவற்ற ஜந்துக்களாக அது ஒரு துணிகரமான பாவம். சபையில் வந்தாச்சுன்னாலே மொபைலை ஆஃப் பண்ணவோ சைலண்ட் பண்ணி என்ன செய்யணும்? இப்படி வைக்கக்கூடாது, கமுத்தி வச்சிடணும். அப்போது மொபைலை கமுத்தி வச்சுட்டா மறைச்சி அதில் என்ன மெசேஜ் வந்தாலும் கமுத்தி தானே வச்சுருக்க. அப்போது சத்துரு இந்த நாட்களில் மக்களுடைய மனநிலையை சிறைப்பிடிக்கிறான். எங்கே கவனிக்க விடாமல் வசனத்து சில காரியங்கள் பாருங்கள். பிள்ளைகளை, குழந்தைகளை கூட நான் கொஞ்சம் அடக்கி வைங்கன்னு நான் ஏன் சொல்கிறேன்? ஒருவேளை அது பெற்றோருக்கு எப்படி இருக்கும்? பாஸ்டர் பிள்ளைகள் அங்கே இங்கே நடந்தால் திட்டுறாருன்னு சொல்ல. இல்லை, அப்படி அல்ல. அல்லேலூயா. பேசுகிற நானும் உங்கள் முகத்தை பார்த்து பேசுகிறேன். அல்லேலூயா. உங்கள் கவனமும் எங்கேயும் போகக்கூடாது என்று நான் எதிர்பார்க்குறவன். நான் கர்த்தரை அப்படி எதிர்பார்க்குறேன். அல்லேலூயா. இந்த இடையில ஒரு ஆள் அப்படி இப்படி போயிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க, உங்கள் கவனம் சிதறும், என்னுடைய வார்த்தையும் தவறும். புரியுதில்ல? இதாக சபைக்குள்ள ரொம்ப கேர்ஃபுல். அப்படி இல்லை, எப்படியா இருந்தாலும் பிரசங்கிக்கலாம், எப்படியா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிப்பார்கள் என்றுள்ள ஒரு தெளிவு வசனத்தின் அடிப்படை எனக்கு இருந்தென்றால் நான் எதையும் என்ன செய்ய மாட்டேன், கண்டுக்கிட மாட்டேன். வாரி இறைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. இது நமக்கு தெரியும். கையை தள்ளி சார். அப்போது அவர்கள் அந்த பின்னாடி இருந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க சத்துரு விடுவதில்லை. உலக மனுஷர்களாக சபையில் நிறைய பேர் இருந்தாலும் எல்லாரும் யாரும் அல்ல, ஆவிக்குரியவர்கள் அல்ல. அநேகர் யாராக இருக்கிறாங்க? மாமிசத்துக்குரியவர்களாக இருக்கிறதுனால் மாமிசிகமான எண்ணங்கள், உலக எண்ணங்கள், உலகத்தை குறித்த கவலைகள் அவர்களுக்குள் உள்ளால் விளையாடிட்டே இருக்கு. வீட்டில் இருக்கும்போது மட்டுமல்ல, சபையிலே அப்படி தான். அல்லேலூயா. சரி. அப்போ அவருடைய சிந்தனை கையெழுத்து அல்ல சுத்தமாக சொல்லுவேன். நான் தான் உங்களுக்கு சொன்னேன், வளர ஒரு தேவனுடைய பிள்ளை கிறிஸ்துவுக்குள் நீ என்ன செய்யக்கூடாது? வளரக்கூடாது. கர்த்தருக்காக நீ என்ன செய்யக்கூடாது? கனி கொடுக்கக்கூடாது. பரிசுத்த சிந்தை உள்ள ஒரு மனிதனாய் நீ என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. பைசலால். அல்லேலூயா. பரலோகத்தை குறித்து நீ என்ன செய்ய சிந்திக்க கூடாது, பேசக்கூடாது. ஆமென். இதற்கு என்னென்ன முறைகளில் உன் சிந்தனையை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கலாமோ
அதற்கு அவர் முயற்சிப்பார். சொன்னேன், சில விதை வழியருக, சில விதை கற்பாறை நிலம், அல்லேலூயா, சில விதை முட்கள் உள்ள இடம், அல்லேலூயா, விதைக்கப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. அங்கு என்னவென்றால் நிற்பது என்னது? களை. என்னது? களை. என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? பயிர் நாம் நட வேண்டும், களை தானாக முளைப்பது. எஜமானத்தை அதுதான் கேட்குறான். அல்லேலூயா, அல்லேலூயா. எஜமானே, நம்ம என்ன நட்டோம்? பயிரை எல்லாம் நட்டோம். என்ன கிடக்கு? களையும் வளர்ந்துருக்கு. களை அதை விதைச்சாங்களா? இல்லை. இதான் அந்த ரகசியம். பைசலா நாம் விதைத்தது என்ன? பயிர், நெல் பயிர் நான் நட்டோம். பைசலா. ஆனால் இது கூட வளர்ந்துருக்கு. இப்போ பயிருக்குரியதான உணவை எது சாப்பிடுது? இப்போ அந்த ஒரு பயிர் நட்டிருக்கிற இடத்துல பார்த்தா கொழுமையாக நிற்கிற எது தான் முன்ன நிற்கும்? களை தான் முன்ன நிற்கும். ரொம்ப வாட்ட சாட்டமாக நெல் பயிரோ சோளம் இருந்தாட அதெல்லாம் விளறிட்டு இருக்கோம். இந்த களை என்ன செய்யும்? கரகராக நிற்கும், ரொம்ப தெம்பா. பார்த்தீங்களா? அப்போது களை யாரும் என்ன செய்யலை? விதைக்கவில்லை. நாம் விதைத்தது என்னதான்? பயிர். பிரைசலாட். முளைத்தது களையும் கூட முளைத்திருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் அல்லேலூயா சத்தியம் உங்களுக்கு விதைக்கப்பட்டுதான் ஆக வேண்டும். ஆமென், ஆமென். ஆனால் அதன் இடையில் விதைக்கிற வேறொருவன் இருக்கிறான். சத்துரு களையை விதைப்பான். ஆமென். இதுதான் நம்முடைய வசனத்தை அறிந்து உணர விடாதபடி என்ன செய்வது? நெருக்குவது. அல்லேலூயா. சரி, அது அப்படி இருக்கட்டும். அடுத்தபடியாக இந்த தேவனுடைய வார்த்தை உன் உள்ளத்தில் நிலைக்காதபடி, குடிகொள்ளாதபடி, அல்லேலூயா, இவைகள் தடுக்கிறது. அல்லேலூயா. கையை தலையில் சத்தமாக சொல்லுவோம். ஆமென். அதை நம்ம அதை வாசித்தோம். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற என்னது? எண்ணங்கள். ஆமென். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான எண்ணம். அல்லேலூயா. நீ தேவனை அறிந்து விட்டால் என்ன நடக்கும்? 2 பேதுருவில் 1வது அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிப்போம். அறிகிற அறிவினால் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. கைவை தலையில் சொல்லுவோம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் நீ அறிந்து விட்டால், அறிய உன் இருதயம் ஆயத்தப்பட்டு விட்டால், அந்த அறிகிற அறிவில் உன் உள்ளம் தாகம் கொண்டதாக இருந்து விட்டால், அந்த அறிகிற அறிவில் உன் உள்ளம் நிறைவான சிந்தை உள்ளதாக இருந்து விட்டால், தாகமுடைய இருந்து விட்டால், உனக்கு என்ன கிடைக்கிறதா? அவரை அறிவதனால் என்னது? கிருபையும் சமாதானமும் கிடைக்கிற. கையை தலையில். அதாவது நம்முடைய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் என்ன செய்வது? அறிவு. அப்போ தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவத்தை நமக்கு அறிவிக்கிறது யார்? கர்த்தருடைய ஆவியானவர். எதன் மூலமாய்? சத்திய வசனத்தின் மூலமா. அல்லேலூயா. கைவி தலையில் சொல்லுவோம். அப்போ அங்கு சொல்ற, நீ அறிந்து விட்டால் உனக்கு என்ன கிடைக்கிறது? கிருபையும் சமாதானம். ஆமென். அல்லேலூயா. கிருபை உன்னை பாதுகாப்பது. கையை தலையில் சொல்லு. எதற்கு பாதுகாக்கிறது? அனுதினமும் உன் கால் இடராதபடி. ஆமென். தேவனுடைய கிருபை உன்னை தாங்குகிறது. Praise the Lord. Hallelujah. பாவம் உன்னை மேற்கொள்ள விடாதபடி, உன் வாழ்க்கையை கரைப்படுத்தப்பட்டு விடாதபடி. ஆமென். கர்த்தருடைய கிருபை உன்னை என்ன செய்கிறது? தாங்குகிறது. அதான் பக்தன் என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை என்ன செய்கிறது? தாங்குகிறது. பார்த்தீங்களா? அநேக சூழ்நிலை நமக்கு எதிராக கடந்து வரும். ஆமென். ஏன்னா அந்த உலகம் என்பது நமக்கு ஒரு சுகத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பது அல்ல.
ஏன்? நாம் இந்த உலகத்தான் அல்ல. அல்லேலூயா. நாம் நம்மை தேவன் இந்த உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டு, அல்லேலூயா, எங்க தான் வச்சிருக்கிறாரு? உலகத்துல தான் வச்சிருக்கிறார். அதான் பிரச்சனை. இப்ப கையை தள்ளிலே சொல்லு, தெரிந்து கொண்டார் ஆண்டவர். நான் ஆண்டவரை தெரிந்து கொண்டீரப்பா, தெரிந்து கொண்ட உங்களுடைய பிள்ளைகளுக்குன்னு ஒரு தனி இடத்தை வச்சிருந்த பிரச்சனை இல்லையா? ஆமென். அல்லேலூயா. கையை தள்ளிலே சொல்லும். ஏன் இங்க வைத்தால் நீ ஆயத்தப்படணும். கையை தட்டி ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உன்னை வேறொரு இடத்தில் வைத்து விட்டால் நீ என்ன செய்ய முடியாது? ஆயத்தப்பட முடியாது. புரியுதா இல்லையா? ஆமென். அப்போ உன்னில் ஒரு ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை வெளிப்பட வேண்டும். ஆனால் நான் ஜெயம் கொண்டு, ஹல்லேலூயா, என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவனே கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார். ஆமென். எதற்காய்? நம் ஒவ்வொருவருக்காக இந்த உலகத்தில் வந்தார். நமக்குரிய தண்டனையை, ஆமென், இயேசு தம்மேல் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். ஆமென். அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாய், ஆமென், நாம் விடுவிக்கப்பட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் பாடுபட்டார். அவருக்கு எதிராய் அநேக போராட்டங்கள் வந்தது. ஆமென். அவைகள் எல்லாவற்றையும் அவர் ஜெயித்தார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதே போல கர்த்தர் சொல்ல, நான் ஜெயம் கொண்டேன். பாருங்க, அவனுடைய 16வது அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். கையை வைத்து சொல்ல, உலகத்தில் உங்களுக்கு சொகுசா இருப்பீர்கள் என்று சொல்லப்படவில்லை. புரியுதில்ல? உலகத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்க சொல்லல, சொகுசாய். உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம். என்ன உண்டு? உலகத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உனக்கு பஞ்சமத்தை அல்ல. ஆமென். இயேசு பாடுகள் வழியாக சொன்னது போல உனக்கும் எனக்கு கர்த்தர் பாடுகள் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பாடுகள் உன்னை அழிக்க அல்ல, உன்னை உருவாக்குவதற்காக. பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு என்று கர்த்தருடைய வேதம் தெளிவா சொல்லுகிற. வாசிப்போம் யாக்கோபு 1வது அதிகாரத்தில். சோதனை என்ன செய்கிறவன்? சகிக்கிறவன். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு சோதனை வராதென்றல்ல. சோதனை என்றால் எக்ஸாம். என்னது? டெஸ்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. குழந்தைகள் எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்னு படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆமென். ப்ளஸ் டூ வரை எக்ஸாமே இல்லை. எப்படி இருக்கா படித்தது? அவங்க எவ்வளோ தூரம் படிச்சிருக்குன்னு அறிய முடியுமா? நல்லா புரிந்துக்கணும். அல்லேலூயா. ஸ்கூலில் பிள்ளைகளுக்கு ஏன் டெஸ்ட் வைக்கிறாங்க? எக்ஸாம். இவன் படிப்பில் எவ்வளவு திறமை உள்ள மாணவனாய் மாணவியாய் மாறி இருக்கிறான். இவன் படிப்பில் இவன் எடுத்ததான அந்த என்னது அந்த காரியத்தில் அவன் அந்த பகுதியில் அவன் திறமை உள்ளவனாய் மாறி இருக்கிறானா? மேற்கொண்டு எதிர்காலத்தில், அல்லேலூயா, அவன் படிப்பு அவனுக்கு பயன்படுமா என்று சோதனை. அல்லேலூயா. சரி, அடுத்தபடி இன்னும் பார்க்கும்போது மிலிட்ரியில் சேர்றாங்க, மற்றபடி போலீஸ் இதுக்கு போகிறாங்க. இப்படி பல படைகளில், கடல் படை, தரைப்படை, விமானப்படை, அல்லேலூயா, எல்லாத்துலேயும் எடுக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான டெஸ்ட். அல்லேலூயா. ஆமென். அப்போது ஒருவனுடைய உடம்பை பார்த்தோம், நல்ல கவனிங்க, உடம்பை பார்த்தோம், அவனுடைய சுறுசுறுப்பை பார்த்தோம், அவனுடைய பளபளப்பான பாடியை பார்த்தோம், அவனுடைய புன்சிரிப்பை பார்த்தோம், நல்ல கவனி. அல்லேலூயா. அவனுடைய நிமிர்ந்து நிற்கிற நிலையை பார்த்தோம். அவனுக்கு செலெக்ஷன் கிடையாது. கிடைக்குமா? கிடைக்காது. பரவாயில்ல, நல்லா நிமிர்ந்து நிற்கிறான், நல்லா சிரிக்கிறான். அப்போ எதிரிகிட்ட சிரித்து சாதிச்சிருவான்.
அப்படியா? இல்லை. அல்லேலூயா. பரவாயில்ல தானே, பல பல பலமான உடம்பாக இருக்குது, சூப்பர். இந்த உடம்பை பார்த்தாலே எதிரி ஓடிடுவான். அப்படி எடுப்பானா? இல்லை. அல்லேலூயா. ஆமென். அவன் சொல்லுவான், ஓடுறான்னு சொல்லுவான். அல்லேலூயா. இங்கேருந்து அது ஒரு 2 ரவுண்டு கிரவுண்டை ஓடிவான்னு ஃபஸ்ட்டில் சொன்னான்னு வச்சுக்கிடுங்களா, பாதியிலே விழுந்துருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்போது ஒரு மிலிட்ரியில் சேரணும், பட்டாளத்தில் சேரணும், ஆர்மியில் சேரணும்னா அவனுக்கு கட்டாயம் என்ன தேவைப்படுது? ஒரு ட்ரைனிங், ஒரு டெஸ்ட் தேவைப்படுது. ஆமென். அவனுக்கு எவ்வளவு தூரம் அவன் திறமை உள்ளவன். அல்லேலூயா. சிலவன் இந்த முந்து மிலிட்ரிக்காரன் போல நினைப்பான், ஓ பரவாயில்ல மிலிட்ரியில் இருந்திருப்பானோ நின்று நினைப்பாங்க. பரவாயில்ல ஏங்க நீங்கள் மிலிட்ரியில் அந்த இல்லை, ஏன்னா அப்பா இருந்தார். அவன் அப்பா மிலிட்ரி இருந்தோன்னே என்ன இவனுக்கு செலெக்ஷன் ஆகுமா? இல்லை. அடுத்து இன்னும் பார்ப்போமே, டாக்டர் ஆகணும். என்னது? நிறைய பேர் டாக்டர் ஆனவங்க எல்லாம் கத்திரிக்கோலை வயிற்றில் வச்சு தச்சிடுறாங்க. எம்பிபிஎஸ் படிச்சிருப்பாங்க, அதுக்கு மேலே நிறைய படிச்சிருப்பாங்க, எல்லாம் இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு இன்ஜெக்ஷன் கூட ஒழுங்காக போட தெரியாத டாக்டர்கள் நிறைய இருக்கிறான். அவன் எப்படி வந்தவன்? பணம் கொடுத்து வந்தவன். சொல்லுவாங்க, அந்த டாக்டரை போதப்போ கொன்று போடுவான், அவன் கொன்னே போட்டுருவான். இப்படி ஒரு டாக்டர்ஸ் உண்டு. அப்போ காரணம் என்ன? முறையாக கற்றுக்கொண்டு, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அவன் சந்திக்க வேண்டிய டெஸ்ட்டுகள் சோதனைகள் எல்லாம் பற்றி தாண்டி அவன் வின் பண்ணி நினைச்சில வரல. ஆமென். அப்போ தேவன் நம்ம இந்த உலகத்தில் வச்சுட்டு சொல்றாரு. அல்லேலூயா. கையை வைத்து சொல்லு, வாயை திறந்து, இந்த உலகத்தில் உனக்கு என்ன உண்டு? மறந்துடாத. என்னது? பக்கத்தில் பார்த்து சொல்லு, உலகத்தில் என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. சொகுசு உண்டான அந்த உலகம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை உனக்கு பஞ்சுமத்தை தாரன்னு இயேசு கூப்பிடல. உன்னை எந்த பாதையில கொண்டு போவோம்? உலகத்து பாடுகள் வழியாக. ஏன்? என் அப்பா இயேசுவும் பாடுகள் வழியாகவே ஏன் அவர் பாடுகள் வழியாய் சென்றதனால்தான் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். தேவனுடைய பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்தவ வாழ்க்கை சொகுசு அல்ல. ஆமென். பாடுகள் நிறைந்த வாழ்க்கை, நிந்தகம் நிறைந்த வாழ்க்கை. ஆமென். ஆனால் அதன் மத்தியிலேயும் உன்னோடு கர்த்தர் உண்டு. அவர் உன்னோடு, நீ அவரை சார்ந்திருந்தால் அவர் உன்னோடு கூட இருப்பதை திட்டங்களை என்ன செய்வார்? நிரூபிப்பார். ஆமென். ஒருவன் சீசர்ல திரும்பி பார்த்தார். அல்லேலூயா. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான். என்னது? ஒருவன் என்னை விரும்பினான். சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஆமென். ஆமென். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் சொல்லிட்டு அமைதியாக இருந்திருப்பார். அடுத்து என்ன சொல்ல போறாரு தெரியலையே. எல்லாரும் அப்படி இருப்போம், நம்ம எல்லாம் கவனிக்கிற மாதிரி. பின்பற்றி வரணும்னா அவங்க என்ன செய்யணும்? ஸ்ப்ரே அடிக்கணுமா? கண்மை போடணுமா? இல்லை கண்ணில் விழுந்து இது முடியெல்லாம் இப்படி பூனைக்குட்டிக்கு இந்த இது முடி வெட்டின மாதிரி வெட்டணுமா? அப்படியா? இருக்கிறதே ஒரு பூனை மூஞ்சி, இதில் வேற உனக்கு என்ன கேட்குது? இது பேர் என்னடு? புருவத்தை என்ன செய்ய வைக்குது? உதுக்கு எவ்வளவு சாத்தம், பெரிய பண்டில் கணக்கில் உனக்குள்ள இருக்கிறான் பாரு. போல சின்ன பசங்களை யாரையும், டேய் தம்பி ஒன்று தான் கவனி தோத்துடும், யாரும் என்ன செய்ய முடியல, நம்பவே முடியலை. இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு இருப்பான்னு என்ன தெரியாது, நாளைக்கு எங்கே இருப்பான்னு தெரியாது, அப்படி இருக்கிறான். அல்லேலூயா. அந்த சொல்லுவோம். ஆமென். உனக்கு இருக்கிறதே 2 கண்ணு தான். என்னது? என்னது? மொத்தமாக 2 கண்ணு, ஆந்தைக்கு இருந்த மாதிரி. இதுக்கு வேற என்ன கேட்குது? புருவத்தை ஒதுக்க கேட்குது பாரு. நான் உன்னை ஒதுக்குறேன், தோத்துறேன், ஒன்றும் செய்ய மாட்டேன், வலிக்காமல் புருவத்தை கிளியர் பண்ணி விட்டுறேன்.
பிரைஸரா பண்ணிடலாமா? வேற ஒன்று வச்சு ஒரு ஸ்ப்ரே லைட்டாக அடிச்சுட்டு நெருப்பை பற்ற வச்சு விட்டுருவேன், புருவம் கிளியர் ஆகிடும். விட்டுருவோமா? தேவனுடைய பிள்ளையாய் வாழ பிரயாசப்படுங்கடா. தோத்து கர்த்தருக்கென்று வாழ கற்றுக்கொள்ளுங்க. நீ உலகத்தில் நீ வேற எந்த நிலையில வாழ்ந்தாலும் உனக்கு அது வாழ்க்கை அல்ல, அது சாக்கடை. ஆமென். உலகத்தில் நீ எப்படியே வாழு, ஆனா அதெல்லாம் சாக்கடை வாழ்க்கை. இயேசுவுக்காய் வாழ்கிற வாழ்க்கை ஒன்று மட்டுமே, வாசனை நிறைந்த வாழ்க்கை. கிறிஸ்துவுக்கு என்னமா இருக்கிறோம்? நற்கந்தங்களா இருக்கிறோம். என்னமா இருக்கிறோம்? வாசனை வீசுற கையை தட்டி கத்திர கிறிஸ்துவ யாரா இருக்கிறோம்? நற்கந்தங்களா. ஒரு தேவனுடைய பிள்ளை கிறிஸ்துவுக்கு யாரா இருக்கணும்? நற்கந்தம், வாசனை வீசணும். நீ எங்க போனாலும் உன்னில வாசனை வெளிப்படணும். எங்க வேலை செய்தாலும் உன்னில வாசனை வெளிப்படணும். நீ எங்க படிக்க போனாலும் உன்னில வாசனை வெளிப்பட வேண்டும். உன் குடும்பத்துக்குள்ள வாசனை வெளிப்படணும். அதுதான் இயேசப்பாவுக்கு வாழ்கிற வாழ்க்கை. ஆமென். அல்லேலூயா. அதான் இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால். அட்ஜஸ்ட்மெண்ட் இயேசப்பா இடத்துல இல்லை. அடுத்து சொல்ற, தன்னைத்தான் வெறுத்து, தன்னைத்தான் அல்ல தன்னைத்தான். அப்ப தன்னைத்தான் வெறுத்தால் என்ன நடக்கும்? இயேசு இப்படி சொல்லலாம், ஒருவன் என்னை பின்பற்ற தன்னை வெறுத்து என்னை பின்பற்ற கடவுள் என்ன சொன்னாக்க பரவாயில்ல, வெறுக்கணுமாம கொஞ்சம் ஆஃப் சாப்பாடு கொஞ்சம் கம்மி பண்ணி இல்லை. அவர் என்ன சொன்னார்? தன்னைத்தான் நினைச்சுக்கணும் வெறுத்து சொல்லி. அடுத்த ஒன்று சொல்றார், என்னது சொல்லுங்க? தன் சிலுவையை ஆனதனை எடுத்துட்டு என்ன பின்பற்றுவா. உனக்கு இயேசுவை பின்பற்ற விருப்பம் இருக்கா? முதல்ல நீ ஒன்னு என்ன செய்ய வைக்கட்டு? வெறுக்க கற்றுக்கொள். நீ உன்னை நீ வெறுத்தால் அடுத்தது உனக்கு கிடைப்பது என்னது? சிலுவை. ஆமென். அப்போ தன்னை வெறுப்பதென்றால் என்ன? உலக சிற்றின்பம் அணுகாமல் அதை வெறுப்பது, பாவ எண்ணங்கள் வராமல் வெறுப்பது, ஆசா பாசங்கள் வராமல் வெறுப்பது, ஆடம்பரம் வராமல் வெறுப்பது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அலங்காரம் வராமல் வெறுப்பது. தன்னை வெறுத்தா எல்லாம் கழண்டுறோம். கையை தள்ளியில் வச்சுள்ளோம். தன்னைத்தான் ஒருவன் வெறுத்தால் அவர்கள் அலங்காரத்தை கட்டாயம் என்ன செய்ய மாட்டான்? விரும்ப மாட்டான். அலங்காரம் பண்ணாதன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதை காட்டு இதை காட்டு அதெல்லாம் தேவையே கிடையாது, அது சொல்லக்கூடாது. ஆமென். ஆமென். அதை காட்டு இதை காட்டு அது சொல்லக்கூடாது. அவங்க உண்மையாகவே இயேசுவை பின்பற்றி இறங்கினா, ஆமென், தன்னைத்தான் வெறுக்கிற ஒரு இறுதியம் வந்துருச்சுன்னா ஹல்லேலூயா, எல்லாம் கழட்டும். கையை வைத்து நகை அலங்காரம் நகையா? ஐயோ வேண்டாம், அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். ஆமென். அல்லேலூயா. ஆடம்பரமான ட்ரெஸ்ஸா? ஓய், அது ஒன்றும் மேக்கப்பா? மேக்கப் பண்ணுவாங்களா ஏசப்பா பிள்ளைகள்? சொல்லு, ஏசு பண்ணாரா? பின்ன இயேசு பின்பற்றின உனக்கு ஏன் மேக்கப் பண்ணணும்னு ஆசை வருது? இயேசு நீ பின்பற்றுவது வேறொரு இயேசு. ஆடம்பரம், சிற்றின்பம், அதாவது மேக்கப், இவைகள் எல்லாம் உன் சரீரத்தை அழகுபடுத்துகிற ஒரு மனநிலை வருகிறது என்றாலே உனக்குள் யார் இல்லை? இயேசு சுத்தமாக கிடையாது. இயேசு இருந்தால், இயேசுவை நீ நேசித்தான், ஆமென், உன்னில் உலக வேஷம், உலக ஆசைகள், உலக என்னது அலங்காரங்கள் எல்லாம் ஒன்றொன்னா என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக். அந்த நேரம் நீ எப்படி இயேசுவை இறுதிப்பூர்வமாக என்ன செய்ய நேசிக்கிற? இயேசுவை ஒருவன் நேசிக்காமல் அவரை என்ன செய்ய முடியாது? பின்பற்ற முடியாது.
ஆமென். ஒரு நபரை பின்பற்ற வேண்டும் என்றால் ஹல்லேலூயா, வேற எல்லாரை விட இயேசுவின் மேல் அன்பு வைக்கணும். ஆமென். ஒருவன் இயேசுவை பின்பற்றணும்னா ஆமென், உலகத்துல எதையும் அவன் மறுக்காம ரெடியாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நீ வெறுத்தால் உனக்கு கிடைப்பது சிலுவை. சிலுவை என்றால் நிந்தைகள், பரிகாசங்கள், கேவலமா பேசுறது, இதெல்லாம் வரும். அதெல்லாம் சிலுவைக்குள்பட்டது. ஆமென். சரி, நீ என்ன இப்படி இருக்கிற, வீட்டோட வெளியே போ, இப்படி எல்லாம் சொல்லிடுவாங்க. எதனால? யாரை நேசிக்கிறதுனால? இயேசு நேசிக்கிறதால வெறுப்பு வந்து போச்சு நமக்கு எல்லாம். அப்போ நீ அந்த நிலையில் இயேசுவை உண்மையா நேசிக்கும்போது உலக ஆடம்பரம், ஆசாபாசம், மேக்கப்பு, கீப்பக்கு எல்லாம் எடுத்துருவ. உன்னில் ஒரு பிரசன்னமாகி அழகு வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஏன் அநேகருடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் சாயலாகி அழகு வெளிப்படவில்லை? நீ வெறுக்க வேண்டியது வெறுக்கவில்லை. ஆமென். ஆமென். வெறுக்க வேண்டிய வெறுத்தால் உன்னில் ஒரு அலங்காரம் வெளிப்படும். ஆமென். தேவனுடைய பிரசன்னமாகிய அலங்காரம். கர்த்தர் தம்முடைய மகிமையினால் என்னை உடுத்துவிப்பார். ஹல்லேலூயா. உன்னை பார்க்கிற ஜனங்கள் இயேசுவின் சாயலை பார்ப்பார்கள். ஆமென், ஆமென், ஆமென். உன்னில் இயேசுவை பார்க்கணும். அதான் அவர் சொன்னார். அல்லேலூயா. அதான் இயேசு சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். எதை ஜெயித்தேன்? அவன் உலகத்தை ஜெயித்தேன்னு ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டாரு. அல்லேலூயா. உலகத்தில் எல்லாத்தையும் அவர் ஜெயித்தார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி என்றால் சொல்ற, நீ உலகத்தை ஜெயி, நான் ஜெயம் கொண்டேன். ஆமென். பிதாவுடைய சிங்காசனம் அவரோடு கூட என்ன செய்யற வீட்டில் இருக்கிறேன். ஆமென். நீ ஜெயம் கொள்ளுவாய் என்றார். கையவை தலைவர் சொல்லும், கண்ணு நிச்சயம் மேல் ஜெயம். ஆமென். மாமிச இச்சையின் மேல் ஜெயம். ஹல்லேலூயா. ஆசை இச்சையின் மேல் ஜெயம். உலகத்துக்குரிய எல்லாவற்றையும் நீ ஜெயம் பெறுவாய் என்றால் உனக்கு அவர் சொல்றார், ஜெயம் கொள்ளுகிறவன் அவரோ, அவனு என்னோடு கூட என்னுடைய சிங்காசனம் வீற்றிருக்கிறான். ஆமென். எவ்வளோ அழகான வார்த்தை இல்லையா? அதை ஜெயிக்க பிரயாசப்படு. உன்னை ஜெயிக்க விடாம பல ஆசைகள் உன்னை நிற்கும். சத்துரு பல ஆசைகளை இருதயத்தில் அரணாய் கட்டுவான். மற்றவர்களைப் போல, மற்றவர்கள் உடுத்தினது போல உடுக்கணும். என்னது? ஒரு நாள் இயேசு ஏற்றுக்கொண்ட தொடக்க நாட்களில் ரொம்ப சுடிதார் போட்டேன்னா கீழே வர இருக்கும், முட்டி கீழே. இயேசுவை ஏற்றுக்கொண்ட தொடக்க நாட்களில் சற்று எங்கே கொஞ்சம் கீழே வர நிற்கும். ரொம்ப நீட்டாக பேண்டெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லபடியாக, தலைமுடியெல்லாம் ஒரு அடக்கமாக நல்ல ஒரு பக்திக்குரிய நிலையில் எல்லாம். இப்போ நாட்கள் ஆக ஆக கீழே இறங்கின சுடிதார் எங்கே நீ போகுது? மேலே மேலே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. இப்போ என்ன கொஞ்சம் டைட் ஆகுது. ஏன்? உலக அலங்காரத்தை பார்க்குற. உலகத்தின் வேஷம் உன் வீட்டுக்குள்ளே நுழையுது. உலகத்தின் வேஷம் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்து நுழையுது. அலங்காரம். இப்போது ட்ரெஸ்ஸு ஆண்கள் தச்ச ஒரு ஸ்டைல் தான். என்னது? ஒரு கவர்ச்சியாக இருக்கணும். இந்த கவர்ச்சியாக இருக்கணும்னு ஒரு எண்ணம் உனக்குள்ளே வந்துருச்சு பாரு. உனக்குள்ள இயேசு வசிக்க முடியாது. உன்னில் கிறிஸ்துவை உன்னில் உடுத்திக்கொள். அவரோடு நெருங்க நெருங்க உன்னில் இருக்கிற சுயம், ஆசைகள், இச்சைகள், அலங்காரங்கள் எல்லாமே என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக். வீட்டில் போன உடனே பழைய அந்த இந்த அசிங்கியத்தை நான் உடுத்திட்டு வந்தேன். கொண்டு கோரி கொண்டு போய் வெளியே கொண்டு நெருப்பு வச்சு பற்ற வச்சுட்டு சோத்திரம் அப்பா இத்தனை நாள் அந்த பிசாசை நான் தெரியாமல் எடுத்து உடுத்தி நடந்தேன். பிசாசு உடுக்கிற துணி அவன் எப்படி உடுப்பான்? எல்லாம் கொஞ்சம் வெளியே காட்டிட்டு கொடுப்பான். சோத்திரம்.
கவனம் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். ஒன்னில் கிறிஸ்து வெளிப்படணும். கிறிஸ்து இயேசுவின் சாயல் வெளிப்பட வேண்டும். உன்னை நீ கட்டாயம் என்ன செய்யணும்? வெறுத்தாகணும். உன்னை நீ வெறுக்க ஆரம்பித்தால் அதுக்கு அர்த்தம் இயேசுவை நேசிக்கிறான் அர்த்தம். இயேசுவை அதிகமாக நேசிக்கிறவன் அல்லேலூயா தன்னை கட்டாயம் வெறுப்பான். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை நேசிக்கணும்னாலே உன்னுடைய உள்ளான நிலையில் அவரோட என்ன செய்யணும்? நெருக்கம் ஏற்படும். நெருக்கம் ஏற்படாமல் என்ன செய்கிறவன் தான் சாத்தான்? தடுக்கிறவன் தான் சாத்தான். அதான் அரண். அல்லேலூயா. ஆமென். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான எண்ணங்கள். ஆமென். நம்ம அதில் பேதுருவில் என்ன வாசித்தோம்? தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும். எவ்வளவு அழகான வார்த்தை! அறிகிற அறிவினால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கிருபை. கிருபை. அல்லேலூயா. கிருபை என்றால் பாவம் செய்ய உள்ள கிருபை இல்லை. அல்லேலூயா. பாவத்தில் பாதுகாக்கப்படுகிற கிருபை. பாவம் பெருகிற இடத்துல என்ன பெருகும்? கிருபை பெருகணும். டேய் தப்புடாது நீ புரிந்து கொள்வது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவை நீ அறியதால் அல்லேலூயா பாவத்தை ஜெயிக்கும் கிருபை உனக்கு பாதுகாவலாக இருக்கும். அல்லேலூயா. கிருபை மட்டுமல்ல, அடுத்து என்ன கிடைக்குது? சமாதானம். எதனால் உண்டாகிற சமாதானம்? உலக நன்மையால் அல்ல, பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற சமாதானம். ஏது சமாதானத்தை நான் உங்களை என்ன செய்திருக்கிறேன்? வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் கொடுக்கிறதில்லை. உலகம் கொடுக்காததை அவர் தருவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதான் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு பாத்தீங்களா வச்சுட்டாரு சிலுவையின் அடிவாரத்தில். அல்லேலூயா. சிலுவையின் அடிவாரத்தில் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை எவ்வளவு கடவுள் நீ அறிய நேசித்து முற்படுகிறாயோ அல்லேலூயா அவ்வளவுக்கு அவ்வளவு இயேசு உனக்காய் வைத்து சென்ற சமாதானம் உள்ளத்தையும் உன் இல்லத்தையும் நிரப்பும். ஆமென். சொல்றாரு சமாதானத்தை வைத்து போகிறேன் சொல்லிட்டு சொல்றாரு. விளக்கம் சொல்ற அடுத்த பாயிண்ட் என்னது? என்னுடைய சமாதானம். என்னது? ஏன்னா உலகத்துல நிறைய சமாதானத்துக்கு மனுஷன் அங்கேயும் மோதிட்டு கிடக்கிறான். எங்க சமாதானம் கிடைக்கும்? யார் மூலம் கிடைக்கும்? எதுல கிடைக்கும்? என்ன தேடுறான்? ஆண்டு சொல்றாரு அல்லேலூயா சமாதானம் வச்சு போறாங்க சொல்லிட்டு சொல்றாரு. சொல்லி முன்ன நம்ம யோசிக்கலாம், இப்போ சமாதானம் நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்கு. அல்ல, உனக்குரிய சமாதானம் யாரிடத்துல? இயேசுவாரண்டா. ஆமென். அந்த சமாதானம் நம்ம எப்படி அறிய முடியும்? அவரை அறிகிறாரே. ஆமென். அவரை அறிகிறாரே. அப்ப இயேசுப்பாவை நீ அறிய அறிய அவரை நேசிக்க நேசிக்க அவருடைய சமாதானம் ஒரு உள்ளத்தில் அவர் சொல்றாரு, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமாயிருந்தவைகள் எல்லாம் என்ன செய்தன்? நஷ்டம். எவ்வளவு அருமையான வார்த்தை. அல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவை அறிய அவர் அன்பை ருசிக்க ஒரு நபர் வாஞ்சித்தான் என்றால் ஆமென். உலகத்தில் அநேக காரியங்களை அவன் பொருட்டா நினைக்க மாட்டான். உலகத்தில் உள்ள எல்லாவற்றை பார்க்கலும் அவனுக்கு மிக மிக முக்கியமும் மேன்மையுமாக இயேசு தான். நீ இயேசுவை நேசிக்க அதனாலே இயேசுவை அறிய ருசிக்க விரும்பாதனால் இருந்தால் தேவையில்லாத உதவாத சாக்கடை எல்லாம் உன மேலே வந்து விட்டுது. நீ இயேசுப்பாட்டு நெருங்கினா இந்த உலக சாக்கடை ஓங்கிட்ட வராது. ஏசப்பாட்டு நெருங்கிறதுல குறைஞ்சுன்னா எல்லா சாக்கடையும் ஒன்று வந்து மூடிடும். அந்த சாக்கடை வீட்டுக்குள்ளே வந்துடும். ஆமென்.
சிறு பிள்ளைகள் அடக்கம். ஆமென். ஆண்டவரை நேசிக்க. இனி உள்ள காலம் இந்த காலம் வரும் காலம் அல்ல. ஹல்லேலூயா. உங்கள் திறமையை வைத்தோ வேறு ஒன்றை வைத்து நீங்கள் சரியா வாழ முடியாது. இயேசுவோடு வாழுங்க. முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். இயேசுப்பா நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே. அழுங்க பிள்ளை, குழந்தைகள் அழுங்க. இயேசுப்பா நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும்ப்பா. உம்மால் நான் நிரப்பப்படணும். அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். இந்த வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. என் சொந்த ஞானம் எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. என் அறிவு எனக்கு வேண்டாம், என் திறமை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. எனக்கு நீர் போதும். ஒரு தேவ பிள்ளைகள் உன்னுடைய இருதயம் கர்த்தருக்காக ஏங்கும் என்றார். ஆமென். அவர் சொல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எனக்கு சொல்ல, நீ இப்படி தீர்மானம் எடுத்தா அவர் அப்படி செயல்படுவார். நீ இப்படி தீர்மானம் எடுத்து போகலன்னா ஆண்டவருடைய பாதுகாவல் உங்ககிட்ட இருக்காது. ஆமென். உன்னை முழுவதும் அவரால் நிரப்புவதற்கு விரும்புகிறார். உன்னை முழுவதும் அவருடைய சாயலை உனக்கு உடுத்துவிக்காமல் விரும்புகிறார். அவருடைய சுபாவத்தை உனக்குள்ள உடுத்துவிக்காமல் விரும்புகிறார். ஆமென். கிருபையும் என்னது? சமாதானம். கிருபை. ஏன்னா நீ அவரை அறிய வாஞ்சித்து நெருங்கிறபடினால தேவனுடைய கிருபை உன்னை சூழ்ந்திருக்கிறது. அதனால் எந்த பாவமோ சத்துருடைய சதியோ உன்னை என்ன செய்ய முடியாது, டச் பண்ண முடியாது. காரணம் நீ யாரை அறிய விரும்புகிற? இயேசுவை. அதனால் உனக்கு என்ன சமாதானம்? அவர் வைத்து போன சமாதானத்தை. ஹல்லேலூயா. அவரை அறிவதன் மூலமாக நீ அடைகிறாய். சொல்லி அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்னது? தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை என்னது? அறிகிற அறிவு. எவ்வளவு அழகான வார்த்தை. கையை தலையில சொல்லு, சத்தமாலையில சொல்லுவோம். என்னை அழைத்தவரை அறிய வேண்டும். ஆமென். ஆமென். என்னை அழைத்தவரை ஆமென். இன்னார் என்று என்னை அழைத்த தேவனை பவுல் சொல்லணும். இன்னார் என்று அறிவேன். வாசிப்பட்ட வசனத்தை பாருங்க, அழகா சொல்றாரு. அது மேல சில வசனம் படிச்சா நல்லா இருக்கும். பாடுகளை நான் என்ன செய்கிறேன்? அனுபவிக்கிறேன். இயேசுவை பிரியப்படுத்தணும்னா ஹல்லேலூயா என்ன அனுபவிக்கணும்? பாடு வரத்தான் செய்யும். ஹல்லேலூயா. ஏன்னா பவுல் சொல்றாரு, நீங்கள் அநேக பாடுகள் வழியாக தான் எங்க போனோம்? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும். அதான் உங்களுக்கு சொன்னேன். ஹல்லேலூயா. வசந்த வாசித்து அதுக்கப்புறம் வெட்கப்படவில்லை. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார். அல்லேலூயா. அப்போ உன்னை அழைத்த கர்த்தரது என்ன செய்யணும்? அறியணும். ஆமென். 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 அவரை அறிகிற அறிவில் நீ வளர்ந்து விட்டால் அல்லேலூயா உன்னை எந்த வல்லமை என்ன செய்ய முடியும்? அசைக்க முடியும். ஆமென். எல்லாமே ஆண்டவரை அறிகிற அறிவு, ஆண்டவரோடு நெருங்கிற நெருக்கம். வேத வசனத்தை தியானித்து பரிசுத்த ஆவியினுடைய துணையோடு நீ அவரை நெருங்கும் போது ஹல்லேலூயா அவருடைய அறிகிற அறிவு நீ வளர்ந்து பாருங்க. பேதுருவில் வருவோம், வாசிப்போம். மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே கிருபையும் ஜீவனுக்கும் இந்த ஜீவன் அல்லேலூயா நித்திய ஜீவன். ஆமென். ஆமென். இந்த ஜீவனிலும் ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. அடுத்தது நித்திய ஜீவன். அவரை அறிவதால் நித்திய ஜீவனுக்குரிய தகுதியை நாம் அடைகிறோம். அல்லேலூயா. ஜீவனுக்கும் அடுத்தது தேவ பக்தி. இந்த பூமியில் ஜெயம் பெற்று
வெற்றிகரமாய் வாழ்வதற்குரிய தேவ பக்தி நமக்கு தேவை. ஆமென், ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அதனுடைய 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. நல்லா கவனிங்க. சரீர என்னது? முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. நல்லா கவனிங்க, அல்லேலூயா. என்ன முயற்சி? அப்படின்னா இந்த சரீர பிரகாரமாய் உழைக்கிற உழைப்புகள், எடுக்கிற நேரங்கள், அதிக நேரம் செலவிடுவது, இவைகளெல்லாம் என்ன பிரயோஜனம் தான்? அற்ப. ஆமென். ஆராதனைக்கு வர முடியாது, வர்றதில்லை. சம்பாத்தியத்தில் நாட்டம் காட்டுவது, சொந்தக்கார கல்யாணம் அங்கே ஓடி போகிறது, இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த சரீர என்னது? முயற்சி. நீ சம்பாத்தியத்துக்கும் சரி, தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல், தேவனை ஆராதிக்கிற முதலிடம் கொடுக்காமல், சரீர முயற்சி, இம்மைக்குரிய காரியத்திற்கு அந்த முயற்சிக்கிற முயற்சி என்ன பிரயோஜனம்? நிரந்தரம் அல்ல. அதை சொல்லுது. அல்லேலூயா. என்ன பிரயோஜனம்? அற்ப. அற்ப. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே கரெக்டாக இருக்கும். இந்த அற்ப பிரயோஜனத்துக்காக ஆமென் அந்த மேன்மையை நான் இழக்கணுமா? உள்ளது. அடுத்தது என்னது? தேவ பக்தி. என்ன பக்தி? நம்ம அதை அங்கேயும் பார்த்தோம். என்ன பக்தி? தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகவும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சரீர முயற்சி உலக பிரகாரமாய், சரீர நலனுக்காய், நன்மைக்காய் நீ எடுக்கிற எல்லா முயற்சியும் எப்படிப்பட்டது? அற்பமானது. ஆனால் தேவ பக்தியோ இந்த ஜீவனுக்கும், அடுத்தது மகிமையின் ஜீவன், ஜீவனுக்கும் என்ன உள்ளது? வாக்கு தத்துவம் உள்ளது. அல்லேலூயா. சத்தமா சொல்லும். என்ன உள்ளது? சத்தமா சொல்லுங்க எல்லாரும். வாக்கு தத்துவம் உள்ளது. ஆமென். வாக்கு தத்துவம் உள்ளதும் எல்லாவற்றிலும். பார்த்தீங்களா? அப்போ தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். அதான் நான் ஒன்று சொன்னேன். நம்முடைய காருண்யத்தினால் நம்ம என்ன செய்வதில்லை? அழைத்தவரை அறிவுக்கு முக்கியத்துவம். அவரை அறிய விடாதபடி உன் சிந்தனையில் என்ன செய்ய? சத்துரு அரணை கொண்டு கட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த அரணில் அடங்கி இருக்கிறதான கல்லு சிமெண்ட் என்னன்னு பார்க்கலாமா? அல்லேலூயா. ஒரு 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 சோறு கட்டுறேன்னா அதில் என்னென்ன வரும்? சொல்லுங்கடா. என்னது? கல், மணல், சிமெண்ட்டு, தண்ணி எல்லாம் இருக்கு. தோத்துரும். அல்லேலூயா. அதுபோல் சிலதெல்லாம் குழச்சி வச்சுருக்கான் சத்துரு. அல்லேலூயா. பாருங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய எண்ணங்கள், அதாவது நம்ம அங்கே நிறைய சில காரியம் பார்த்தோம். தேவனை அறிகிற அறிவு இல்லையா? அதுக்கு விரோதமாய். ஆமென். அப்போ அவரை அறிவதால் என்ன என்பதை கொஞ்சம் என்ன செய்தோம்? பார்த்துருக்குறோம் இல்லையா? இந்த மேன்மையை நீ சந்தித்து விடுவாய்ன்னு சாத்தானு தெரியும். அல்லேலூயா. லாஸ்ட்டில் பார்த்தோம், நம்மை அவருடைய மகிமையின் காரணத்தினால் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினால் சில பாயிண்ட் அங்கே வந்தது. தீமைத்தர் என்ன சொல்லியிருக்கு? சரீர முயற்சி அப்ப பிரயோஜனம், தேவ பக்தியோ இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின் அங்கே சொல்லியிருக்கு. அல்லேலூயா. அப்போ தேவ பக்தி உன்னை இங்கேயும் அங்கேயும் கொண்டு செல்லுது. அல்லேலூயா. நம்ம அழைத்தவரை அறிகிற அறிவில் நீ போனால் இம்மையில் வெற்றிகரமாக வாழ்க்கை வாழ்வதற்கு உதவுகிறது. அல்லேலூயா. இதை யார் அறிவா? சாத்தான் அறிவா. விஷயம். இந்த காரியத்தை யார் அறிவா? சாத்தான். இவன் ஆண்டவர் அறிய, ஆண்டரோடு நெருங்கிட்டா, வேதத்தை வாசித்துட்டா, முட்டி போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமென். பாருங்க, நீங்க எங்க போய் உட்கார்ந்துருந்தாலும் உங்களுக்கு தூக்கம் வராது. ஆமென். எங்க வந்திருந்தா தூக்கம் வரும்? முட்டி போட்டால் தூக்கம் வரும்.
சிலர் சபையில் வந்திருந்தாலே தூக்கம் வரும். தூங்கும்போது சிலர் சாத்தானையும் ஆட்டியே விட தொட்டில் ஆட்டினவங்க இப்படி ஆடியே தூங்குவாங்க. அப்போ பிசாசுக்கு தொட்டில் பேசலாம். சர்ச்சில் வந்திருப்பாங்க, ஆடிட்டே இருப்பாங்க. நம்ம நினைப்போம் ஆவியெல்லாம் நிரப்புறாங்க. இல்லை, சாத்தானுக்கு ஆவி அது. ஆவியில் ஆடி தூக்கிடுவாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஏன்னா யார் அறிய விடலை? தேவனை அறிஞ்சிட்டேன்னா பிசாசை ஜெயித்துருவார். ஆமென். அப்போ வேற எதை செய்தாலும் தூக்கம் வராது. முட்டி போட்டா கொரட்டை. ஆமென். மொபைலில் மணிக்கூறு கணக்காயிரு, தூக்கம் வருமா? சொல்லு, வராது. ஆனா பைபிள் எடுத்தா சரி. அப்போ இதில் சிலருக்குள் இருக்கிற அந்த அரண்ல உள்ள முக்கியமான காரியம் என்னவென்றால், சில பிடிவாத குணம். என்ன குணம்? நான் இப்படிதான். எத்தனை வசனம் கேட்டாலும் அவங்களுக்குள்ள அந்த என்ன செய்யாது, என்ன கேட்டாலும் பாறை மேல் கல்ல அடித்த மாதிரி. ஆறுக்கு மேலே கல் அடித்தா என்ன செய்யும்? தெரிச்சே போயிடும். ஆனால் சர்ச்சில் நல்ல பிரசங்கம் கேட்பான், எல்லாம் கேட்பாங்க. எரிச்சலை விடு, பிடிவாத குணத்தை விடு, அவன்கிட்ட பேச மாட்டேன்னு இருக்கிற அந்த குணத்தை விடு, அந்த வெறுக்கிற மனநிலையை விடு. இப்படியெல்லாம் பல எச்சரிப்பை கொடுத்தாலும் அவங்களுக்குள்ள உள்ள ஒரு பிடிவாதம் அப்படி தான் இருப்பேன். நிறைய பேர் எனக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியும், நாங்கள் இப்படி தான் இருப்போம். அட பொல்லாத பிசாசை, எவ்வளோ பயங்கரமாக ஒன்றை சாக்கு பைக்குள்ளே போட்டு கட்டி வச்சிருக்கான் பிசாசு. பேசலாம். தேவனுடைய பிள்ளை கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. பிடிவாத குணம் உனக்கு வேண்டாம். கையவே தலையில சொல்லுவோம். அல்லேலூயா. அட சிலருக்கு என்ன பொறாமை. என்னது? யாராவது கொஞ்சம் நல்லா இருந்துட்டா போதும், ரொம்ப பிடிக்காது. இந்த நபர் காக்கா குஞ்சு மாதிரி இருக்கும், அந்த ஆள் கொஞ்சம் புறா குஞ்சு மாதிரி. இந்த காக்கா குஞ்சு புறா குஞ்சை பார்த்து, பாரு என் மூக்கு பக்கத்தில் ஓடி பறக்கிறேன், உன்னை தூவலை பிடிங்கி தாரேன். இது ஒரு பொறாமை. அப்போ ஒரு ஆள் கொஞ்சம் திறமையை நல்லா ஜெபம் பண்ணுற நபராக இருந்தால், நல்ல ஆவியை நிரம்பிட்டா, ஓவராக குதிக்கிறாளை முடிஞ்சவனு சொல்லுவோம், நாங்கள் எல்லாம் இதை விட நிறைய குதித்தவங்க தான். ஏன் இப்போ செத்தா கிடக்கு? பொல்லாத ஆவியை செத்துட்டியோ? சோத்திரம். அவங்க ஆவியில் குதிக்கட்டுமா? அதான் தேவன் விரும்புகிறது. அல்லேலூயா. அதான் விஷயம். அனைவருடைய வாழ்க்கையில் தான் பிரச்சனை, அந்த ஒரு மாதிரிப்பட்ட பொறாமை. அடுத்தது, ஒரு மிக உன்னுடைய வாழ்க்கையே அழிக்கிற ஒரு பெரிய ஒரு ஆயுதம் கசப்பு. என்னது? சிலர் மேல் இருதயத்தில் என்ன வச்சிருப்பாங்க? கசப்பான மனநிலை. ஆனால் பந்தி எடுப்பாங்க. பந்தி எடுக்கிறதும் குறவில்லை, இருதயத்தில் என்னது? கசப்பு. எல்லார்ட்டும் நல்லா இருக்கிறீங்களா, சகோதரன் சிஸ்டர், சகோதரன் பிரதர் என்று சொல்லுவாங்க. குறிப்பிட்ட நபரை பார்த்தா அவங்க அப்படி சகோதரன் சொன்னாலும் அப்படியே பார்க்காத மாதிரி மரத்து மேலே பார்த்துட்டு போகிறது. ரோட்டில் ஓடி போப்போ அந்த கசப்பு வச்சுருக்கிற நபர் அங்கே எதிரில் வந்துட்டால் போதும், அங்கே தான் புளிய மரத்தில் புளியங்காய் நிற்கா, எத்தனை புளிய மரம் வாங்கலாம், அங்கே புளிய மரத்தில் பார்த்து புளியம்பழத்தை தேடுறது. பில்டிங் மேலே எத்தனை அடுக்கு மாடி போயிட்டுருக்கு அப்படி. அந்த ஆள் தாண்டினோடனே கீழே பார்ப்பான். பரலோகத்துக்கு போகிறத நீ மறந்துடு, நரகத்துக்கு போகிறத குறித்து நீ யோசி. ஆமாம், சொன்ன புரியுதா இல்லையா? என்ன வாயத்தனம் சொல்லு, என்ன புரிஞ்சா இல்லையா? எங்கே போகிறத மறந்துடு. அடுத்தவங்களை பற்றிய கசப்பை இருதயத்தில் சுமந்துட்டு நடந்தா என்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ போகிற தகுதியை நீ எனக்கு இழந்து விடுவாய். ஆமென். கர்த்தரை அறிகிற அறிவில் தான் முன்னில் என்ன வரணும்? மாற்றம். சத்துரு இந்த கசப்பை உள்ள புதைச்சி வச்சுட்டு, அல்லேலூயா, பிறர் மேல் பாசம் காட்ட விட மாட்டான், அன்பாய் பேச விட மாட்டான், அவர்களை குறித்து சந்தோஷமாக நினைக்க விடவே மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது சிலருக்குள்ள உன்னை ஆண்டோடு நெருங்க விடாதது என்னவென்றால் இச்சை. என்னது? இச்சை. இவைகளெல்லாம் அந்த
அரணில் உள்ள செங்கல் சாந்து எல்லாம் சேர்ந்தது இச்சையான எண்ணங்கள். அடுத்த சிலருக்கு பாவ சிந்தைகள். என்ன சிந்தை? அடுத்த சிலருக்கு உலக கவலை. எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் உள்ள காரியங்கள், வேறு யாராவது யாரை பற்றி உள்ள காரியங்கள், உலக பிரகார காரியத்தை யோசித்துட்டு இருப்பாங்க. உலகத்தை குறித்து நீ யோசிக்கும் போது உன் இருதயத்துக்குள் தேவனை குறித்த ஒரு சிந்தையை அவைகள் என்ன செய்வது? சாப்பிட்டு. தேவனுடைய பிள்ளை கவனமா இருக்கணும். அல்லேலூயா. சுத்த இருதயம் உனக்கு தேவை. ஆமென். கபடம் இல்லாத இருதயம். ஆமென். அல்லேலூயா. கரையற்ற சுத்த இருதயம் உனக்கு தேவை. அதுக்கு இருதயத்தில் என்ன உள்ளவர்கள்? சுத்தம் உள்ளவர்கள். இன்னும் சிலருக்குள்ள என்ன? அவிசுவாசமாகியார்கள். என்னது? ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தர் அதை செய்வார் என்று விசுவாசிக்க மாட்டாங்க. அவிசுவாசம். அல்லேலூயா. அடுத்த சிலருக்குள்ள சந்தேகமாகியார்கள். என்னது? சந்தேகம். சிலருக்குள்ள என்னவென்றால் பிரச்சனையை குறித்தே சிந்திப்பாங்க. ஆமா, சின்ன பிரச்சனை இருந்தா போதும் பெருசா மலை போல நினைச்சிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. அதான் சில நேரம் பாவ சிந்தை. இவைகள் எல்லாம் சிலருக்கு வியாதியை குறித்த கவலை. சரீரத்தில் ஏதாவது பலவீனம் இருந்துட்டா அதை குறித்தே சிந்திப்பாங்க. அல்லேலூயா. யாருக்காவது ஒரு இடுப்புலி வந்துட்டா, இந்த பாரு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு தானே இடுப்புலி வந்து 3 நாள் சேர்த்து போயிட்டான் பார்த்துட. இவர்களும் இடுப்புலி ஒன்று சின்ன சுழுக்காக இருக்கு, தோத்தணும். இடுப்பு எங்கே? இங்கே கவனமாக இரு. எங்கள் வீட்டு பக்கத்தில் வருதேன் இந்த மாதிரி இடுப்புலி வந்து ஒரு 3 நாள் தான் கிடந்தான். 4 நாள் படத்தை எழுந்திருக்கல, செத்து போயிட்டான். இனிப்போ இவனுக்கு புதிய கவலை வந்துருச்சு. அப்போ பிறர் மேல் நீ விதைக்கிற அவிசுவாசமான வார்த்தைகள் அவர்களுக்குள் இருக்கிற தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை அழித்து விடுகிறது. அந்த மரண பயம் வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு தேவனுடைய புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். கொலோசியர் 2வது அதிகாரம் 14-15 வாசித்து முடிப்போமாக. நமக்கு எதிரடையான குலைத்து சிலுவையின் மேல் என்ன செய்து ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு கோலமாக்கி வெற்றி சிறந்தார். கையை வைத்தாலே சொல்லும். ஹல்லேலூயா. எதன் மேல் வெற்றி சிறந்தார்? இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆமென். சாத்தானுடைய வல்லமைகள் அதிகாரத்தை அவர் என்ன செய்தார்? சிலுவையில ஆணி அடித்து வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைக்கு கத்த ஜெயத்தை வைத்திருப்பது சிலுவை தான். அவர் சிலுவை மரணத்தின் மூலமாய் ஆமென் நமக்கு ஒரு ஜெயத்தை சம்பாதித்து வைத்தார். சிலுவையில் உனக்காக எனக்காக பட்ட பாடுகளை ஆமென் நீ தியானிக்கும் போது ஆமென் உனக்கு இருக்கிற எல்லா பாரமும் கவலை ஒன்றை விட்டு என்ன செய்ய நீக்கிறது. ஆமென். ஒரு ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு சிந்தனையில் சத்துரு அரண் கட்டி தேவனை அறிகிற அறிவிக்கு மேல் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களை கொண்டு போக விடாதபடி உன் மனக்கண்களை என்ன செய்தான்? குருடா அப்படின்னு மறைக்கிறான். அப்போ மனக்கண்களை மறைக்க பிரச்சனையை கொண்டு உலக காரியங்களை கொண்டு மறைக்க ஹல்லேலூயா ஆவிக்குரிய வாழ்க்கையுள்ள பிரகாசம் என்ன செய்யுது? குறைய ஆரம்பிக்கிறது. இவைகள் ஜெயம் எடுக்க சிலுவை நோக்கிப்பா. உனக்கு அடிக்கப்பட்ட இயேசுவை நோக்கிப்பா. அவர் சின்ன இரத்தத்தை தியானி. ஆமென். அவருடைய காரியங்களை நீ தியானி. ஆமென். உனக்கு அவர் தலையில் சூட்டப்பட்ட முள்முடியை சிந்தி. ஆமென். இந்த பாடுகள் எனக்காய், எனக்கு ஜெயத்தை தருவதற்கு ஆமென் என் அருமையான ஒரு இயேசு சிலுவையில் பாடுபட்டார். ஆமென். நான் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக ஆமென் என் அருமையானவர் இயேசு சிலுவையில் தம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். என்னுடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ணும்போது ஹல்லேலூயா ஒரு ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இது புதிய ஒரு மேன்மையான ஒரு வழியாக இருக்கிறது.
அந்த சிலுவை பாடுகளை சிந்தியுங்கள். ஆமென். சிந்தப்பட்ட இரத்தத்தை சிந்தியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் தான் நம்முடைய பாவங்களை கழுவி என்ன செய்து சுத்தமாக்கும். அவர் இரத்தத்தால் என்று நமக்கு என்ன இல்லை, விடுதலை இல்லை. பாவத்திலிருந்து விடுதலை இயேசுவின் இரத்தத்தில். ஆனால் தேவனுக்குள்ள நம்மை ஒப்பு கொடுத்து ஒரு முறை அர்ப்பணித்து ஜெபிப்போம். எல்லா கண்களையும் முழுவதும் ஜெபம் பண்ணுவோம். சிலுவையில் சாத்தானுடைய சகல வல்லமைகளை அதிகாரத்தை எல்லாவற்றையும் உரிந்து சிலுவையில் ஆணி அடித்து இயேசு வெற்றி சிறந்தார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிற கண்கள் ஆமென் பிரகாசம் அடைகிறது. ஆமென். அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. உனக்காய் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பார். அந்த இயேசுவை அறிவதற்காக உன்னுடைய இருதயத்தை திருப்பு. ஒரு ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இயேசுவை அறிகிற அறிவினால் ஹல்லேலூயா கிருபையின் சமாதானம். ஆமென். கிருபையின் சமாதானமும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கட்டளை இடுகிறார். ஒப்பு கொடுப்போம். எல்லாம் செபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சமூகத்தில் வந்தோம்ப்பா, சத்துரு உம்மோடு நெருங்க விடாதபடி பல காரியங்களை ஒரு சிந்தனையில கொண்டு அரடாய் தடையாய் தடுத்து வைக்கிறார். அன்று அவைகளை அடையாளம் கண்டுகொண்டு ஒரு ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ கத்த கிருபை செய்யும். அப்பா, உலகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. கர்த்தரங்களை தெரிந்து கொண்ட உலகத்தில் வைத்திருக்கிறீர். ஆமென். கர்த்தாவே, அருவருப்புகளும் பாவங்களும் அக்கிரமங்களும் நிறைந்த இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு காரியங்களும் தேவனுடைய ஜனத்தை ஆமென் அவருடைய இருதயத்தை அவருடைய சிந்தனைகளை மூடிவிடாதபடி ஆமென் எங்களுடைய ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ கத்த கிருபை செய்வீராக. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவர் எங்களுக்கு ஜெயிக்க உதவி செய்கிறது இல்லை. நான் ஜெயம் பெற்று இதாவது சிங்கத்தை அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயம் கொள்கிறவன் எவனும் அவனும் என்னுடைய சிங்காசனத்தை என்னோடு உட்காரும்படி செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்த கிருபை செய்வீராக. அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிரியை வெளிப்படட்டும். அப்பா, ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சமாதானத்தோட அன்பு காத்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை பூரித்திடவே கிருபையும் கிடைக்கிட்டதே.